நான் அஃபிஷியல். ஓகே, நீங்க BSL சொன்னது வந்து அஃபிஷியல் டைம். இன்அஃபிஷியல் டைம் என்ன? BSL for 9. ம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து இங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு டைம் இருக்கு இல்லைங்களா, இது என்ன டைம்னு சொல்லணும். இந்த பிக்சர்ல என்ன டைம்? 5:30. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5:30. Half 7. 5:30மா? Half 6. Half 6. ம். ஸோ இது வந்து half 6. ஓகே. இது செகண்ட் ஒன். Viertel for 2. சூப்பர். Viertel for 2. ஓகே. இது Nach halb 1. சூப்பர். Fünf nach halb 1. இது பாய்ஸ் யாருமே சொல்லியே. மேம் எஸ். மேம் இப்ப ஒரு அக்கவுண்ட்ல எத்தனை பேர், இப்ப ஒரே அக்கவுண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சார் கேட்டு வைக்க சொன்னாரு மேம். யாரும் இல்லம்மா. ஒரே அக்கவுண்ட் ரம்யா அவங்க எல்லாம் இருந்தாங்களே சார் மேம், பவித்ரா அந்த அக்கவுண்ட்ல அது அவங்க வரல. அவங்க நர்சிங் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓ ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே ஓகே, சொல்லுங்க. இந்த என்ன டைம் சொல்லுங்க. 20 nach 6. என்ன பாய்ஸ் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க பசங்களா? பாய்ஸ்க்கு புரிஞ்சுதா? என்ன பேச மாட்டீங்களா? புரியுது மேம். What site official 1 4NC நோட்டியர் NC. ஸோ இப்போ வந்து அஃபிஷியல் டைம் வந்து ஆடியோவில் பேசுவாங்க. ஓகேவா? அது நீங்கள் கேட்டு என்ன டைம்னு நீங்கள் சொல்லணும். Willkommen in Köln Hauptbahnhof. Ihre nächsten Anschlussmöglichkeiten: Intercity 2010 Richtung München um 13:10 Uhr auf Gleis 3. Der Regionalexpress nach Bonn wird... ஸோ இதில் இந்த டைம் சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சிங்களா? ஆக்சுவலி இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர், கம்பார்ட்மெண்ட் நம்பர், பிளாட்ஃபார்ம் நம்பர் எல்லாமே வருது. அதில் டைமிங்ஸ், ட்ரெயின் நம்பர், பிளாட்ஃபார்ம் நம்பர், டைம் மூணுமே வருது. Willkommen in Köln Hauptbahnhof.
Ihre nächsten Anschlussmöglichkeiten: Intercity 2010 Richtung München um 13:10 Uhr. இங்க தான் டைம் சொல்லியிருக்காங்க. 13:10 Uhr. கேட்டுதா? 13 Uhr. ஸோ இப்போ அஃபிஷியல் டைம் சொல்லும்போது என்ன சொல்லணும்னா 13 Uhr. ஸோ உவர்ன்றது நடுவில் கொண்டு வரணும். 13 Uhr. இப்படிதான் சொல்லும்போது இப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து போட்டுக்கணும். 13 Uhr. ஆனா எழுதும் போது நீங்க இப்படிதான் எழுதணும். சொல்லும் போது 13 Uhr. ஸோ மறுபடியும் நான் ப்ளே பண்றேன், கேக்குதான்னு பாருங்க. 13:10 Uhr auf. கேட்டுச்சா? மறுபடியுமா? நான் அந்த பார்ட் மட்டும் தான் ப்ளே பண்றேன். 13:10 Uhr. 13 Uhr. ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ளே பண்றேன், கேளுங்க. 1. Willkommen in Köln Hauptbahnhof. Ihre nächsten Anschlussmöglichkeiten: Intercity 2010 Richtung München um 13:10 Uhr auf Gleis 3. கேட்டுச்சா? Yes, ma'am. ஆனா clear-ஆ கேட்கல ma'am. இது ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து என்ன சொல்றது, அனௌன்ஸ்மெண்ட் கேட்குறது. சரிங்களா? ஓகே, சரி. நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்களாவே ஆடியோ கேட்டுட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் எழுதி கொடுங்க எனக்கு. ஓகேவா? ஓகே மேம். ஏன்னா நீங்க அலங்க ஆப் இருக்கு இல்லைங்களா, அதுல செக் பண்ணிட்டு ஆடியோ நீங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டு என்ன டைம் அப்படின்னு நீங்க எழுதணும். சரிங்களா? அதுதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஓகே. ஸோ wie sagt man die Uhrzeiten in ihrer Sprache? ஸோ உங்கள் லாங்குவேஜில் டைமிங்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை விட்டுடலாம். ஸோ இப்போ டைம் ரிலேட்டட் கொஷின் கேட்கணும்னா இந்த வேர்ட் யூஸ் பண்ணோம். ஒன்னுன்னா வென். ஸோ நீ எப்போ சாப்பிடுவ? வென் டு யூ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன் ஃப்ரூஸ்டுக்ஸ் டு. ஸோ எப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவ? ஸோ ஃப்ரூஸ்டுக்கன்ன்றது இட்ஸ் அ வேர்ப். ஓகேங்களா? ஒன் ஃப்ரூஸ்டுக்ஸ் டு அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் எப்போ சாப்பிடுவேன்றது. சாப்பிடுவேன்றதும் பிரேக்ஃபாஸ்ட்ன்றதும் ரெண்டு ஒன்னா சேர்த்து ஃப்ரூஸ்டுக்கன். புரியுதுங்களா? சாப்பிடுவேன்னு ஒரு வார்த்தை இங்க இல்ல. ஒன் ஃப்ரூஸ்டுக்ஸ் டு. இதுவே ஃபார்மலா கேட்கணும்னா ஒன் ஃப்ரூஸ்டுக்கன் ஜி. ஃபியர்ச்சல் நாக். இப்போ டைம் நீங்க இத்தனை மணிக்கு நான் சாப்பிடுவேன்னா சொல்லணும். ஃபியர்ச்சல் நாக் ஜீபன். ஃபியர்ச்சல் நாக் ஜீபன்னா என்ன டைம்? 7:15. 7:15. ஓகே. ஒன் ஃபேர்ஸ் டூ இஸ் பியூரோ. ஆஃபீஸ்க்கு எப்போ போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஃபேர்ஸ் டூ என்ன சொல்றது? ஜுவர் யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டிக்கு எப்போ போவீங்க? ஒன் ஃபேர்ஸ் டூ ஜுவர் யூனிவர்சிட்டி. என்ன டைம் போவீங்க யூனிவர்சிட்டிக்கு, காலேஜ்க்கு? halb 9. அப்படி சொல்லும் போது halb 9. ஓகேவா? ஸோ அந்த ன்றது சேர்க்கணும். halb 9. One ist du zu Mittag. ஸோ மத்தியானம். மத்தியானம் எப்போ சாப்பிடுவீங்க? எப்போ சாப்பிடுவீங்க? Viertel vor 1 ma'am. Viertel vor
eins. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஷின் டைம் ரிலேட்டட் கொஷின் கேட்கணும்னா ஒன்ன்றதை யூஸ் பண்ணும். ஒன்னுன்னா இங்கிலீஷ்ல வென். மேம் இப்போ 1 மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை எப்படி மேம் சொல்றது? eins. வெறும்னா ஐன்ஸ் சொல்லுங்க. eins. ஓகே மேம். ஓகே. இப்போ வந்து ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியோட கேலண்டர் இது, சரிங்களா? இந்த கேலண்டர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸோ யாருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 5 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 5 சென்டென்ஸ்லயும் இந்த நடுவில் கேப் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க ஃபில் பண்ணணும். இப்போ ஹானஸை பத்தி கேட்டிருக்காங்க. ஹானஸ் டேஸ்ட் டேஷ் இன் ஹம்பூர்க். ஸோ ஹானஸ்ன்றவர் அவரோட இதுக்கு போயிட்டு ஹம்பூர்க்ல என்னைக்கெல்லாம் ஹம்பூர்க்ல இருக்கிறாரு. இது வந்து ஃப்ரைடாக், ஜம்ஸ்டாக், ஜோன்டாக், மோன்டாக், டீன்ஸ்டாக் ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. எப்ப எல்லாம் இருக்கிறாரு? Am Sonntag, ஜோன்டாக், மோன்டாக், Montag, am Dienstag. 3 நாள் இருக்கிறாரு இல்லைங்களா? இப்ப சென்டென்ஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் எழுத வேண்டாம். ஸோ ஃப்ரம் டில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு வந்து ஃபான் பிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபான்னா ஃப்ரம், பிஸ்ன்னா டூ இல்லை டில். ஓகேவா? ஸோ இங்கே சாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹானஸ் டேஸ்ட் ஃபான் ஜோன்டாக் பிஸ் டீன்ஸ்டாக் இன் ஹம்பூர்க். Dienstag, ஸோ Sonntag, ஃபான் பிஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி டைம் யூஸ் பண்ணும்போது ஃபான் பிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, தனியா ஒரு டைம் சொல்றேன்னா மோன்டாக், ஃபோர் மிட்டாக், ஆஃப்டர்நூன், நாக் அப்படின்னு சொல்லலாம். டிரைவர், ஃபியர்டல் நாக் ஃபியர். லாங் டைம் டியூரேஷன் இருந்துச்சுன்னா ஃபான் பிஸ் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மாரா ஆர்பைட்டட். சோ மாராக்கு என்னைக்கெல்லாம் வேலை இருக்கு சொல்லுங்க. மாராவோட கேலண்டர் பாருங்க. ஃப்ரைடாக், சாம்ஸ்டாக், சோன்டாக். ஃப்ரைடாக், சாம்ஸ்டாக், ஜோன்டாக். சரி, இப்போ வந்து ஃபான் பிஸ் யூஸ் பண்ணி சொல்லுங்க. Von Freitag, ஃப்ரைடாக், பிஸ், சோன்டாக். Sonntag, ஃபான் ஃப்ரைடாக் பிஸ் Sonntag, சோன்டாக். இப்போ டைம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அது கூட போடலாம். ஆனா டைம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா, அதை விட்டுடலாம். சார் ஃப்ளோரியானுக்கு இப்போ ஃப்ளோரியானோட கேலண்டருக்கு வரலாம். ஃப்ளோரியான் ஹேட் டேஷ் கைன் ஸ்பீல். கைன்னா என்னது ஞாபகம் இருக்கா? கைன் ஸ்மால் மேம். கிளைன் தான் ஸ்மால். இது வந்து கைன். நெகேஷன் ஆர்டிகல் கத்துக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். நெகேஷன் என்னது? நோ, நாட் இல்ல டோன்ட் அப்படின்றதுக்கு கைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃப்ளோரியான் ஹேட் டேஷ் கைன் ஸ்பீல். ஸோ என்னைக்கு ஸ்பீல் இல்லை? ஸ்பீல்னா கேம், பிளே. ஸோ என்னைக்கு அவருக்கு இல்லை ஃப்ளோரியான் கேலண்டர்ல? Sonntag, ma'am. ஜோன்டாக். Sonntag, ma'am. ஓகே. ஃப்ளோரியான் ஹேட். இப்போ வந்து நீங்க அதை யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ணோம். ஜோன்டாக். இப்போ டைம் 16 Uhr 30 இது கைன் ஸ்பீல். ஸோ இது வந்து நடுவுல இருக்கணும். ஓகேவா? அங்க பிளேஸ் இல்லைன்னு இங்க போட்டேன். ஃப்ளோரியான் ஹேட் ஜோன்டாக் 16 Uhr 30 கைன் ஸ்பீல். இப்ப அடுத்தது லீனா கிட்ட வரும். லீனாக்கு வந்து கைகன் உண்டரிஸ்ட். கைகன் அப்படின்னா வயலின். ஸோ வயலின் கிளாஸ் எப்போ அவங்களுக்கு எப்போ இருக்கு? லீனாவோட கேலண்டர் பாருங்க.
Am Montag, ma'am. Am Montag Sieben. 17. 17 Uhr. Am Montag 17 Uhr. Geigenunterricht. அடுத்தது மாரா ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட்னா ட்ரெஃபன் மீட். மாரா ட்ரிஃப்ட் டேஷ் அனலிசா. ஸோ என்னைக்கு மீட் பண்றாங்க மாரா அனலிசாவை? Dienstag. ஆ Am Dienstag. எஸ். அம் டீன்ஸ்டாக் 19:30. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் அப்படியே படிச்சு படிச்சு நீங்க கத்துக்கோங்க. அப்பதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும், ஞாபகத்துக்கு வரும். ஓகே, இப்போ வந்து ஒரே ஒரு ஆடியோ கேட்கலாம். இந்த ஆடியோல வந்து இவங்க எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு நீங்க மார்க் பண்ணணும். ஃபால்ஸா இருக்கிறது வந்து sind die Sätze richtig oder falsch? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணும். Musikschule Stadt Frankfurt. Guten Tag. Wir können Ihren Anruf leider nicht persönlich entgegennehmen, aber Sie können uns gern eine Nachricht hinterlassen. Hier ist Mara Dobert, die Mutter von Florian und Lena. Meine Kinder können diese Woche leider nicht zum Musikunterricht kommen. Meine Tochter Lena ist krank. Sie kann auch nicht in die Schule gehen. Und mein Sohn Florian kann am Dienstag auch nicht zum Trompetenunterricht kommen. Er ist den ganzen Tag in der Schule. Die Klasse macht ein Projekt bis 18 Uhr. Tut mir leid. Können Sie bitte die Lehrer informieren? Danke. சொல்றீங்களா? மேம் கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி இருக்கு மேம். எய்ம்ஸ் வந்து ஃபால்ஸா மேம்? ஐன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஸோ லிசனிங் எப்போ பண்ணாலும் கொஸ்டின் நீங்க தரவா அதுல கிளியர் ஆயிடணும். அப்பதான் நீங்க கேட்டது உங்களுக்கு புரியும். ஸோ மாரா டோபாட் டெலிஃபோனியட் மிட்டர் மியூசிக் ஷூல. ஸோ மாரா டோபாட் வந்து அவங்க மியூசிக் கிளாஸ்க்கு ஸ்கூலுக்கு கால் பண்றாங்க. அப்புறம் செகண்ட் ஒன் தி டாக்டர் லீனா ஈஸ்ட். ஸோ அவங்க டாக்டர்னா டாக்டர் லீனான்றவங்க மண்டே 19ன்னா என்ன டைமு 5 மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டசான் ஃப்ளோரியான் காம்ட் am Dienstag zum Trompetenunterricht. அவரோட பையன் ஜான்னா பையன் சன் ஃப்ளோரியான் வந்து டியூஸ்டே ட்ரம்பெட் கிளாஸ்க்கு வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோரியான் இஸ் கிராங்க் உன் பிளைட் ஜூ ஹவுசர். ஃப்ளோரியான் வந்து சிக்கா இருக்கிறாங்க அண்ட் ஹி இஸ் ஸ்டேயிங் அட் ஹோம். இப்போ 4 இதுவும் படிச்சிட்டீங்களா? புரிஞ்சது இல்லைங்களா உங்களுக்கு? புரிஞ்சுதா? எஸ் மேம். இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்றேன், இப்போ கேளுங்க. Musikschule Stadt Frankfurt. Guten Tag. Wir können Ihren Anruf leider nicht persönlich entgegennehmen, aber Sie können uns gern eine Nachricht hinterlassen. Hier ist Mara Dobert, die Mutter von Florian und Lena. Meine Kinder können diese Woche leider nicht zum Musikunterricht kommen. Meine Tochter Lena ist krank. Sie kann auch nicht in die Schule gehen. Und mein Sohn Florian kann am Dienstag auch nicht zum Trompetenunterricht kommen. Er ist den ganzen Tag in der Schule. Die Klasse macht ein Projekt bis 18 Uhr. Tut mir leid. Können Sie bitte die Lehrer informieren? Danke. இப்போ புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன் மாரா டோபா டெலிஃபோனியட் மிட்டர் மியூசிக் ஷூல ரிஷ்டிக் ஆர்டர் ஃபால்ஸ்.
இல்ல ஈஸியா தானே இருக்கு. இங்க பாருங்க. Musikschule அவங்க ஆரம்பிச்சது என்ன சொல்றாங்க? மியூசிக் ஸ்கூல்ல சொல்றாங்களா இல்லையா? Stadt Frankfurt. Guten Tag. Wir können Ihren Anruf leider nicht persönlich entgegennehmen, aber Sie können uns gern eine Nachricht hinterlassen. ஸோ அவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க. பீப் சவுண்ட்க்கு அப்புறமா அவங்க யாருமே இல்லை எடுக்கிறதுக்கு. பீப் சவுண்டுக்கு அப்புறமா மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவீங்கல்ல. இதுல ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நம்மளுக்கு புரியணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அவங்க எடுத்த உடனே மியூசிக் ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா என்னது? மியூசிக் ஸ்கூல் தானே அது. எஸ் மேம். அப்ப ஏன் இதுக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? எல்லாமே புரியணும்னு பார்க்க வேணாம் சரிங்களா. அங்க கொடுத்திருக்கிற வேர்ட்ஸ் மட்டும். இப்ப டாஸ்டர் லீனான்னு அவங்கள பத்தி ஏதோ சொன்னாங்க, சான் ஃப்ளோரியான்னு அவங்கள பத்தி ஏதோ சொன்னாங்க, கரெக்டா? அவங்கள பத்தி என்ன சொன்னாங்கன்றது மட்டும் நீங்க கேளுங்க. Hier ist Mara Dobart, die Mutter von Florian und Lena. Meine Kinder können diese Woche leider nicht zum Musikunterricht kommen. Meine Tochter Lena ist krank. இங்க என்ன சொல்லிருக்காங்க? டாக்டர் லீனா வந்து கிராங்க். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்கெடியூல் டைம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃப்ளோரியான் இஸ் கிரங்க் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிரங்க்னா சிக்கு. யார் சிக்கா இருக்கிறாங்க இப்போ? லீனா தான் சிக்கா இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து ஃப்ளோரியான் கிரங்க்னு சொல்றாங்க. அப்பனா இது ஃபால்ஸ் தானே. சோ இது ஃபால்ஸ். அதே மாதிரி அவங்க மியூசிக் ஸ்கூலுக்கு கால் பண்ணாங்க, கரெக்ட் தான். ஓகே, இப்போ அதுக்கப்புறமா இப்ப கேளுங்க. Sie kann auch nicht in die Schule gehen. Sie kann auch nicht Schule gehen. அவங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது டாக்டருக்கு அப்படின்றாங்க. டாக்டர் சிக்கு, மியூசிக் ஸ்கூலுக்கும் வர முடியாது, நார்மல் ஸ்கூலுக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா இது என்னது? இதுவும் ஃபால்ஸ். அப்புறம் Und mein Sohn Florian kann am Dienstag auch nicht zum auch nicht, mein Sohn auch nicht, அவர் கூட also not Unterricht kommen. not come to the trumpet class. ஸோ அவரு கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாங்க அவங்களால வர முடியாதுன்னு. Hier ist Mara Dobart, die Mutter von Florian und Lena. Meine Kinder können diese Woche leider nicht zum Musikunterricht kommen. Meine Kinder diese Woche leider nicht Musikschule kommen. So unfortunately என்னோட பசங்க இன்னைக்கு இந்த வாரம் diese Wocheன்னா இந்த வாரம் வந்து மியூசிக் கிளாஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ முன்னாடியே சொல்லிட்டாங்க. இது மூணுமே ஃபால்ஸ், இது மட்டும்தான் ட்ரூ. இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மறுபடியும் ப்ளே பண்ண, கேளுங்க நல்லா. Musikschule Stadt Frankfurt. Guten Tag. Wir können Ihren Anruf leider nicht persönlich entgegennehmen, aber Sie können uns gern eine Nachricht hinterlassen. Hier ist Mara Dobart, die Mutter von Florian und Lena. Meine Kinder können diese Woche leider nicht zum Musikunterricht kommen. Meine Tochter Lena ist krank. Sie kann auch nicht in die Schule gehen. Und mein Sohn Florian kann am Dienstag auch nicht zum Trompetenunterricht kommen. Er ist den ganzen Tag in der Schule. Die Klasse macht ein Projekt bis 18 Uhr. Tut mir leid. Können Sie bitte die Lehrer informieren? Danke. இப்போ புரிஞ்சுதா? நீங்க எந்த அளவுக்கு ஆடியோஸ் கேட்டு 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 பழகப்படுத்துவீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு அந்த டைம்ல புரியலன்னா கூட நிறைய கேட்டுட்டே இருங்க ஆடியோஸ். நான் அந்த யூடியூப்ல கூட கார்ட்டூன் மூவிஸ் மாதிரி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன்.
ஓகே. எல்டன்னா பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்னா யார் இருப்பாங்க? டர் ஃபாதர், டி முட்டர். ஸோ ஃபாதர் மதர். கிண்டர்னா யார் இருப்பாங்க? சன். டர் ஜான். இங்க வந்து டி டாக்டர். எல்டன்னா பேரண்ட்ஸ், கிண்டர்னா சில்ட்ரன். புரிஞ்சுதா இது வரைக்குமே?